பிறந்த குழந்தையிலிருந்து திருமண வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் பெற்ற தாய்மார்கள் உள்ள இருந்தாலும் வெளியே இருந்தாலும் நீங்கள் எழும்பி நிற்கும்படி நான் பேரன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. நீங்க சாதாரணமானவங்க இல்லைங்க, பெரிய சேனையை உருவாக்க போறீங்க. பெரிய பெரிய அடுத்த ராஜாக்கள் ராணிக்களை உருவாக்கக்கூடியவர்கள். உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளை சாதாரணமான பிள்ளை இல்லைங்க. நீங்க பெற்றெடுத்த பிள்ளை சாதாரணமான பிள்ளை இல்ல, அது தானா வந்த பிள்ளை இல்ல. தேவன் உனக்கு உலக தோற்றத்துக்கு முன்னாடி திட்டமிட்டு தேவன் உனக்கு கொடுத்த பிள்ளை. எப்பவுமே அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளுக்கு நிறைய சிக்கல்கள் வரும். அந்த லட்சியத்தை திசை திருப்புறதுக்கு பிசாசு அப்படிப்பட்ட பிள்ளைகள் மேலதான் ரொம்ப போக்கஸ்டா இருப்பான். இருளின் பிள்ளைகளை விட ஒளியின் பிள்ளைகள் மேல் தான் அவன் ரொம்ப அதிக கவனத்தை செலுத்துவான். ஏன்னா அவங்க லைஃப்ல அந்த தேவ நோக்கம் நிறைவேறிடக்கூடாது, தேவ விருப்பம் நிறைவேறிடக்கூடாது. ஏன்னா தேவன் பாருங்க, ஒரு பரிசுத்தமான வித்தா உன் சந்ததியை தேவன் மாற்ற விரும்புகிறார். ஒரு பரிசுத்த வித்தாய் மாற்றி உன் தலைமுறை, உன் பிள்ளையின் பிள்ளை, பிள்ளையின் பிள்ளைய இந்த தேசத்துக்கே ராஜாக்களா ராஜாத்திகளா மாற்றி தேவன் கலங்கரை தீபமா மாத்த விரும்புகிறார். இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பிள்ளைங்க வளர வளர நம்மளை விட சூப்பரா படிச்சிருவாங்க. போக போக நம்மளை விட நிறைய சம்பாதிச்சிருவாங்க. நம்மளை விட ரொம்ப அறிவுபூர்வமா பேசுவாங்க. கொஞ்சம் காலகட்டத்தில் நீங்களே மெர்சலாயிடுவீங்க. நீங்களே மெர்சலாயிட்டு என்ன தெரியுமா பண்ணுவீங்க? அடிமையாயிருவீங்க. யாருக்கு? அப்புறம் தெரியும் உங்க பிள்ளைங்க பண்றது சில விஷயம் தப்புன்னு உங்களுக்கு தெரியும். பேசுறது தப்புன்னு தெரியும், பார்க்கறது தப்பு தெரியும், செயல் தப்புன்னு தெரியும், நடவடிக்கை தப்புன்னு தெரியும். ஆனா உங்களால தட்டி கேட்க முடியாது. ஆனா உங்களால மேற்கொள்ள முடியாது. என்ன பண்ணலாம்? ஒரே வழிதான், கர்த்தரோடு இணைச்சி கனெக்ட் பண்ணி விட்டுட்டா போதும். ஏன்னா உங்க பிள்ளைங்க மேல பிசாசுக்கு ரொம்ப 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 இஷ்டம் நிறைய இருக்கு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தூரமா இருக்கீங்களா? சரி சரி, தூரமா இருக்கீங்க. ஏன்னா இன்னைக்கு நான் ஒரு விஷயத்தை, இது நான் சும்மா சொல்லலைங்க, ஒரு மாசமா நானும் என் மனைவியும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். ராத்திரி நேரத்துல நானும் என் மனைவியும் நிக்கிறீங்க பார்த்தீங்களா, உங்களுக்காக தான் ஜெபம் பண்றோம். இது ஏதோ நான் திடீர்னு உங்களை நிக்க வச்சு நீங்க நினைக்காதீங்க. ஒரு மாத ஜெபத்தினால் இன்றைக்கு நான் உங்களை நிக்க வச்சு உங்களுக்காக விசேஷமா நான் ஜெபம் பண்ண போறேன். கர்த்தருடைய நேரடியான நடத்துதலால நான் இன்னைக்கு நான் ஜெபம் பண்ண போறேன் உங்களுக்காக. ஒன்னே ஒண்ணு கர்த்தர் எனக்கு சொன்னதை நான் அப்படியே உங்ககிட்ட சொல்றேன். ஒன்னே ஒண்ணு மட்டும் செய்யுங்க, தயவு செய்து செய்யுங்க. நிக்கிறவங்க எல்லாரையும் என்னுடைய உடன் பிறந்த தங்கைகளாக அல்லது அக்காவாக அல்லது அம்மாவாக, என்னுடைய சகோதரிகளாக, ஒரு ஊழியக்காரனா, ஆவிக்குரிய தகப்பனா, ரொம்ப தாழ்மையா அதே நேரத்துல உரிமையா நான் கேட்கிறேன். தயவு செய்து இன்னிலிருந்து ஒரு நாளைக்கு எப்ப டைம் கிடைச்சாலும், மதியனமோ இல்ல மேக்சிமம் ராத்திரியோ, ஒரு 20 நிமிஷமாச்சும் உங்க பிள்ளைங்களை உங்க பக்கத்துல உட்கார வச்சு வர்ஷிப் பண்ணுங்க. இது கர்த்தர் என்கிட்ட தெளிவா சொன்னதை நான் உங்க கூட பேசுறேன். நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது, இதை மட்டும் நீங்க பண்ணுங்க. உன் பிள்ளைனுடைய லைஃப்ல வர மாற்றத்தை அழகா பார்க்க ஆரம்பிச்சிருங்க. பெரிய மாற்றத்தை நீங்க பார்ப்பீங்க, உன் கண்கள் காணும். நான் சொல்றேன் ஃபியூச்சர்ல உங்களுக்கு எது தெரியுமா சந்தோஷத்தை கொடுக்கும்? என் பிள்ளை அழகா இருக்கு, என் பிள்ளை நிறைய படிச்சிருக்கு, நிறைய சம்பாதிக்குது, நல்ல வீடு கட்டியிருக்கு, நல்ல கார்ல போகுது, நல்ல குடும்ப வாழ்க்கை வாழுது. இது சந்தோஷமா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சந்தோஷமா இருக்கும். ஆனா இதோடு கூட சேர்த்து பரிசுத்தமுள்ள பிள்ளையா இருக்கு, ஜெபிக்கிற பிள்ளையா இருக்கு, ஒழுக்கமா குடும்பத்தை நடத்துது, கணவன் மனைவிய நல்ல குடும்பத்தை நடத்துறாங்க, நல்ல பிள்ளைகளை பெற்றெடுத்து தேவநாம மகிமைக்காக தேவ பக்தியுள்ள வாழ்க்கை வாழ்றது உன் கண்ணு பாக்குது பத்தியா? அதுதாங்க ஒரு நிறைவை கொடுக்கணும் சந்தோஷத்துல.
இதுவும் இருக்கணும், அதுவும் இருக்கணும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? படிப்பு இருக்கணும், அழகு இருக்கணும், அறிவு இருக்கணும், திறமை இருக்கணும், நல்லா உடுத்தணும், நல்ல சந்தோஷமா இருக்கணும், நல்ல திருமண வாழ்க்கை, நல்ல பிள்ளைகள் பெறணும். அதே நேரத்துல தேவ பக்தியோடு, தேவ உறவோடு, தேவ நாம மகிமைக்காக இந்த விஷயம் ஆட் ஆனாதான் இந்த விஷயம் ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்ப நான் சொல்றேன், இது வரைக்கும் நீங்க எப்படி இருந்தீங்களோ இல்லையோ, 20 நிமிஷமோ இல்ல 10 நிமிஷமோ ஒன்றும் இல்லை, உங்கள் பிள்ளைங்க இல்லைம்மா எனக்கு ஸ்கூலில் நிறைய ஒர்க் கொடுத்துட்டாங்கம்மா, அப்படியே எழுதி கூட படுத்துக்கோங்க. நீங்கள் போங்க, பாயில் இருக்கா பாய்க்கு போங்க, மெத்தையில் இருக்கா மெத்தைக்கு போங்க, மொட்டை மாடிக்கு போயிருச்சா மொட்டை மாடிக்கு போங்க, பெட்ரூமில் போயிருச்சா பெட்ரூமுக்கே போங்க. 10 நிமிஷமாச்சும் உன் பிள்ளைகளை உன் பக்கத்தில் உட்கார வச்சு ஒன்னில் சேர்ந்து ஒரு பாட்டு பாடி ஆராதிச்சு வசனம் வாசிச்சு ஒரு ஜெபம் 10 நிமிஷம் ஆச்சும். ½ an hour கூட நான் சொல்லல, முடிஞ்ச ½ an hour கூட பண்ணுங்க. விசேஷமா நான் எல்லாருக்கும் சொல்றேன், விசேஷமா நிக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன். நான் சொல்லட்டுமா? நான் இப்படி கூட சொல்றேன் பாருங்க. சில குடும்பங்களை பார்த்து அந்த பெயினோட நான் பேசுறேன். குழந்தை இல்லை என்ற வலியை விட குழந்தையை பெற்று சரியாமல் வளர்க்காமல் இருக்கக்கூடிய தாய் தகப்பனுடைய வலி இருக்கு பார்த்தீங்களா, அது ஒவ்வொரு நாளும் கொல்லும், ஒவ்வொரு நாளும் கொல்லுங்க. இதெல்லாம் நான் கண்ணால கண்டு பார்த்து தாய் தகப்பனுடைய கதறலை பார்த்து நான் சொல்றேன், உன் பிள்ளை ஆண்டவர் ஃப்ரெஷ் நோட் புக்கா உன் கையில கொடுத்துருக்கார். இப்போ ஒன்னும் கெட்டு போகல, இப்பவும் ஒன்னும் முறிஞ்சு போகல. உன் பிள்ளைங்க பரிசுத்தமான பிள்ளைகள். நீங்க சொல்லலாம், என் பிள்ளைங்க தப்பு தண்டமே பண்ணல. நான் சொல்றேன், உன் பிள்ளைங்க பரிசுத்தமா இருந்தா அந்த பிள்ளைங்களுக்கு தான் ரொம்ப ஆலோசனை அதிகம். நீங்க நீதிமொழிகளை வாசித்து பாருங்க. நான் என் தாய்க்கு ஒரே பிள்ளையும், அவன் சொல்லுவான் ஒரே பிள்ளையும் நல்ல பிள்ளையுமான்னு சொல்றான். ஆனா அந்த பிள்ளைக்கு தான் ஆலோசனை கொடுக்குது அந்த தாய். நல்ல பிள்ளைகளுக்கு தான், ஒழுக்கமான பிள்ளைகளுக்கு தான் இன்னும் அதிகமான ஜபமும் தேவ பக்தியும் அவசியமா இருக்கிறது. நான் சொல்றேன், இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. இந்த தீர்மானத்துல நீங்க உறுதியா இருக்க, நான் உங்களுக்காக விசேஷமா ஜெபம் பண்ண போறேன். ஆமா, குறைஞ்சது மினிமம் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. 10 நிமிஷம் ஆச்சும் பிள்ளைகளை பக்கத்துல உட்கார வச்சு, ஆண் பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல, பெண் பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல, வளர்ந்த பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல, திருமண வயசு அடைந்த பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல, குட்டி பிள்ளையா இருந்தாலும் சரி, நான் சொல்றேன், ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ பக்கத்துல உட்கார வச்சு தாய்மார்களுக்கு நான் சொல்றேன். ஏன்னா என்னதான் தகப்பன்மார் இருந்தாலும் பிள்ளைகளுடைய எமோஷனல் பாண்டிங் அம்மாவோட தான் அதிகமா கனெக்ட் ஆகுங்க. அப்பா என்ன கொஞ்சினாலும், அப்பா என்ன வாங்கி போட்டாலும் அம்மா கிட்ட தான் ஃபர்ஸ்ட் வரும். நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க ஒரு தீர்மானம் பண்ணுங்க. தினமும் இந்த நாள், இந்த அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி, இந்த அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னாடி மேக்சிமம் உங்க பிள்ளைங்களை, ஒரு பிள்ளையோ 2 பிள்ளையோ 3 பிள்ளையோ 4 பிள்ளையோ, கர்த்தர் உனக்கு கொடுத்த உன் பிள்ளைய பக்கத்துல உட்கார வச்சு ஒன்னுல சேர்ந்து ஒரு சின்ன பாட்டு பாடுங்க, ஒரு வர்ஷிப் பண்ணுங்க, ஒரு வசனத்தை பேசுங்க, ஒரு ஜெபத்தை பண்ணுங்க. அந்த பிள்ளை மேல உன் கைகளை வச்சு நீ ஜெபம் பண்ணு, ஒரு பிளஸ் பண்ணு. நான் சொல்றேன், 1 மாசத்துல ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க. 2 மாசத்துல, 1 வருஷத்துல நான் சொல்றேன், உன் பிள்ளையினுடைய வாழ்க்கையில வர மாற்றத்தை பார்த்து நான் சொல்றேன், உனக்கு சாப்பாடே இல்ல, அந்த திருப்தியே உன்னை செலிப்ரேஷன்ல வச்சுக்கோ. உன் பிள்ளை சாதாரணமான பிள்ளையா இருக்காது, பேர் சொல்லும் பிள்ளையா மாறும். நான் ஒரு ஊழியக்காரனா, நான் வைராக்கியமா, அதே நேரத்தில் வழி நிறைந்த ஒரு இருதயத்தோடு உங்கள் பிள்ளைகள் அடுத்த வருங்கால தலைவனா தலைவியா மாறணும் என்ற ஒரு தரிசனத்தோடு உனக்கு ஒரு சகோதரனா நின்று கர்த்தருடைய வாயார்ந்து நான் பேசிட்டு இருக்கேன். நான் சொல்றேன், இதுல காம்ப்ரமைஸே ஆகாதீங்க. இதுல காம்ப்ரமைஸ், அது எனக்கு தூக்கம் வருதுன்னா கூட பரவாயில்ல, மடியிலே படுக்க வச்சுக்கோ, மடியில படுக்க வச்சுக்கோ, உன் பக்கத்திலே சாய வச்சுக்கோ. கொஞ்சம் படுக்கிற பிள்ளை நாளைக்கு எழும்பி உட்கார ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நீ பாத்தீங்கன்னா இந்த ஆசீர்வாதம், நீ ஜெபிக்கிற அந்த ஜெபம் இந்த 10 நிமிஷம் 20 நிமிஷமா மாறும், 30 நிமிஷமா மாறும். அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையில வெளிப்பட ஆரம்பிக்கும். நான் சொல்றேன், உன் பிள்ளைகளுக்கு நல்ல அழகான அறிவான தேவபக்தியான ஆண் மகன்களை தேவன் கொடுப்பார், பெண் பிள்ளைகளை தேவன் கொடுப்பார். தேவன் ஒருவனை அல்லவா படைத்தார், எதற்காக? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெற்றெடுப்பதற்காக. உன்னுடைய பிள்ளைகள், உன் வித்து பரிசுத்தமானது, தேவன் கொடுத்தது. நான் சொல்றேன், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, பிள்ளைங்க எல்லாம் பெத்துட்டீங்க, எல்லாம் வளர்ந்து போச்சு.
இனிமேலும் சும்மா கவலைப்பட்டுக்கிட்டு கலங்கிக்கிட்டு சும்மா சோகப்பட்டுக்கிட்டு நொந்துக்கிட்டு நூடுல்ஸ் ஆகிக்கிட்டு அவன் இப்படி பண்றான், இதெல்லாம் தூக்கி போட்டுருங்க குப்பையில. இன்னைக்கு நான் சொல்றேன், பொறுப்பான ஒரு தாயா மாறிடுங்க. சில்லறத்தனம் சின்ன பின்னத்தனத்தெல்லாம் தூக்கி போட்டுருங்க. அல்லேலூயா. ஆமா, சும்மா செல்போன் நோன்றதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. முதல்ல உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்குது, அதுவும் கூட பரவாயில்ல. ஆமா, நிறைய பேர் சொல்றாங்க எங்க மம்மி பண்ற அலப்பறை தாங்க முடியலன்னு. ஆமா ஆமா, அதனால நான் சொல்றேன், உங்க பிள்ளைங்க போனுக்கு தூக்கி ஒரு ஓரமா வச்சுட்டு இன்னைக்கு ஒரு தயவு செய்து ஒரு தீர்மானம் பண்ணுங்க. குறைஞ்சது 10 நிமிஷம் போதும். உன் பிள்ளைகளை உன் கூட உன் மடி மேல உன் பக்கத்துல உன்னை இறுக்கமா உன் தோல் பக்கத்துல உட்கார வச்சு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணு. நான் சொல்றேன், வானத்தின் வாசலாம் உன் வீடு மாறும், பரலோக மகிமை உன் வீட்டுக்குள்ள இறங்கி வரும். நீ சொல்லி கேட்காத பிள்ளைகள், நீ சொல்லி கீழ்ப்படியாத பிள்ளைகள், நீ சொல்லி ஒபே பண்ணாத பிள்ளைகள், நான் சொல்றேன், ஆவியானவருடைய வல்லமை அந்த பிள்ளை மேல இறங்கி வருவதற்கு தேவ பிள்ளைய வழியை திறந்து கொடு. அந்த வானத்தின் வாசலை நீ ஓபன் பண்ணி விடு. தேவ தூதர்கள் இறங்கட்டும், ஆவியானவர் இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். 10 நிமிஷத்துல ஆரம்பிங்க. 10 நிமிஷமாச்சும் தயவு செய்து பண்ணுங்க. இந்த அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி ஒரு பிரதிஷ்டை பண்ணுங்க, ஒரு பொருத்தனை பண்ணுங்க. பிள்ளைங்க ஒருவேளை நான் சொல்றேன் ரட்சிக்கப்படாத பிள்ளையா கூட அவங்க இருக்கட்டும், கிண்டல் பண்ற பிள்ளையா இருக்கட்டும், முடியாது மம்மி தலை மேல கையெல்லாம் வச்சுன்னா அவ்வளவுதான் நான் வெட்டிடுவேன்னு சொல்ற பிள்ளையா கூட இருக்கட்டும். நான் சொல்றேன், ஒண்ணும் இல்லை, அந்த பிள்ளை பக்கத்துல உட்காந்து நீ கம்முன்னு ஸ்தோத்திரம் பண்ணு போதும். நாளைக்கு அந்த பிள்ளை வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வருவதை நீ காண்பாய். உனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அபிஷேகம் அந்த பிள்ளைய தொடும். உனக்குள்ள இருக்கிற அந்த ஜீவன் அந்த பிள்ளைய தொடும். உனக்குள்ள இருக்கிற அந்த ஃபயர் அந்த பிள்ளைய தொடும். இல்ல என் பிள்ளை ஜெபம் பண்றாங்க, ஏமாத்திக்காதீங்க, 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 ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள். பிசாசு மிகப்பெரிய தந்திரமா இன்றைக்கு நான் சொல்றேன் பரிசுத்த வித்துகளை பாதித்து கொண்டிருக்கிறான். போக்கஸ்லாம் வேற எங்கேயுமே கிடையாது, யார் வீட்லயும் வேலை பார்க்கறது இல்ல. ரட்சிக்கப்பட்ட குடும்பம் தான் இன்றைக்கு தேவனுக்கு அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சியை கொடுத்து உலகத்திலே கிறிஸ்துவை வெளிப்படுத்தக்கூடிய சான்றுகள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கீழே அமர்ந்திருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன், ஒருவேளை உங்க பிள்ளைங்க திருமணமான பிள்ளைங்களா இருந்தா கூட பரவாயில்ல, சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. நீங்க பேரம் பேத்தி எடுத்திருந்தா கூட பரவாயில்ல, அவங்கள பக்கத்துல உட்கார வச்சு நீங்க ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த தீர்மானத்தை நீங்க எடுப்பீங்கன்னு சொன்னா அடுத்த சில மாதங்களுக்குள்ள உங்க குடும்பத்துல வர மாற்றத்தை நீங்க பாருங்க. யோவான் எழுதுகிறார், என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்ற சந்தோஷத்தை பார்க்கலாம் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமே கிடையாதுங்க. பிள்ளை அழகா இருக்கு, அறிவா இருக்கு, படிச்சிருக்கு, பட்டம் பெற்றுடுச்சு, ஆனா ஒண்ணு இல்ல, தினமும் சரக்கு அடிச்சுட்டு படுக்குது. சந்தோஷம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? எல்லாம் இருக்கு, திருமணம் பண்ணி வச்சோம், இப்படி ஆயிடுச்சு, எல்லாம் இருக்குது, ஆனா சபை தேவ பக்தியே இல்ல, மிருக குணம் உள்ளவர்களாய் மாறி விடுவார்கள். தேவ பக்தி தான் உன் பிள்ளையை சாந்தப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும், அமைதிப்படுத்தும், ஒரு குடும்ப கட்டமைப்பு ஒழுக்கத்துக்குள்ள கொண்டு வரும். அடுத்த உன்னுடைய சந்ததி அதை அழகா கொண்டு சென்று ஒரு தலைவனை முன்னாடி கொண்டு வந்தது நிற்கும். இன்னைக்கு நான் ஒரு பெரிய ஒரு வலியோடு ஒரு உங்கள் குடும்பத்தில் ஒருவனாய் இருந்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு நிக்கிற அத்தனை சகோதரிமார்களும் உங்க கைகளை உயர்த்தி நீங்க எத்தனை பேர் சொல்றீங்க, என் குழந்தைக்காக நான் பிரதிஷ்டை பண்றேன், என் பையனுக்காக நான் என்ன பிரதிஷ்டை பண்றேன், என் பொண்ணுக்காக நான் பிரதிஷ்டை பண்றேன் நீ சொன்னா இன்னைக்கு வைராக்கியத்தின் அபிஷேகம் உன் மேல இறங்கி வரும், வைராக்கியத்தின் மகிமை உன் மேல இறங்கி வரும். தேவ பிள்ளையை இந்த சமூகத்துல ஒரு பெரிய ஒரு தரமான சமுதாயத்தை உருவாக்கும்படிக்கு கர்த்தரும் குழந்தைகளை கொடுத்திருக்கிறார் என்றதை மறந்துடாத. ஏதோ படிக்க வச்சுட்டோம், சாப்பாடை போட்டுட்டோம், ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டோம், அதோட கதை முடியல. அந்த பிள்ளையை கர்த்தருக்குள்ளாய் வளர்ப்பதே பிரதானம். இன்னைக்கு இந்த தீர்மானத்துல நீங்க உறுதியா இருப்பீர்களே, ஆனால் நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய மகிமை உன் லைஃப்ல வெளிப்படும். உன் பிள்ளையை குறிச்சு ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சி அடைவேன், உன் பிள்ளையை குறிச்சு நீ சந்தோஷம் அடைவ, உன் பிள்ளையை குறிச்சு நீ மேன்மை பாராட்டுவ. அடுத்த நாட்கள்ல வருகிற காலத்துல உன் பிள்ளைகள் தான் தேசத்தில் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான பட்டணமாய் ஆசீர்வாதமான வெளிச்சமாய் இருப்பார்கள். வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் குறைஞ்சது ஒரு 10 நிமிஷம் ஆச்சும் என் பிள்ளைகளை அரவணைச்சு, என் பிள்ளைங்க பக்கத்துல உட்கார்ந்து, என் பிள்ளைகளை தொட்டு, என் பிள்ளைகளோடு கூட சேர்ந்து, ஆண்டவரே நான் உங்களை ஆராதிக்கிற ஆண்டவரே ஒரு வைராக்கியத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே.